வந்தீங்க போயிட்டு கண்டிப்பாக எல்லாமே இருக்கும். நீங்கள் இறக்க இடம் தெரியுமா? ஓகே ஓகே ஓகே. உளுந்தூர்பேட்டையிலேருந்து வரேன். அண்ணன் தொட்டிக்கு வீரப்பன் அண்ணன் நம்மள்ட்ட மோட்ரு வாங்கியிருந்தார் 15 HP 10 ஸ்டேஜி. அந்த மோட்ரு செக் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம். இப்போது ஒவ்வொரு கேரியராக பிடிங்கி ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம், எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். மோட்ரு செக் பண்ண வரோம். ஃபஸ்ட்டு வோல்டேஜ் செக் பண்ணணும். வோல்டேஜ் கரெக்டாக 440 இருக்குது. வோல்டேஜ் கரெக்டாக இருக்குது. 35 ஆம்ஸ் இருக்குது, கரெக்டாக இருக்குது. மோட்ரு கேரியரை இப்போது நம்ம இது பண்ணிப்போம். பொறுமை ட்ரிப் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு கேரியர் வந்து இப்போ ட்ரிப் ஆயிடுச்சு. இப்போ ரெண்டாவது கேரியரை இது பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு 2 செகண்ட்ஸ் ஆகட்டும். ஆன் பண்ணிவிட்டு ரெண்டாவது கேரியரை பிடிங்கி பார்ப்போம். நான் ரெண்டாவது கேரியர் பார்த்து இது பண்ணுங்கள். பொறுமையாகவே பண்ணுங்கள். இப்படி பண்ணி இப்போது ரெண்டாவது கேரியர் வந்து ட்ரிப் ஆகலை. ப்ரிவென்டரை ஃபிட் பண்ணணும். இப்போ மூணாவது கேரியரை இது பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, மூணாவது கேரியரில் ட்ரிப் ஆகுது. ஒரு கேரியர் மட்டும் ட்ரிப் ஆகல. கண்டிப்பாக ப்ரிவென்டர் வைக்கணும். அதாவது ப்ரிவென்டர் வைக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டார்டர்லேயே ரிலேவை அட்ஜஸ்ட் பண்ணலாம். அட்ஜஸ்ட் பண்ணி வச்சோம்னா ட்ரிப் ஆகும். கண்டிப்பாக மோட்டருக்கு எந்த வித பாதிப்பும் வராது. இப்போ ரிலே வந்து அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம். 28 ஆம்ஸ் வச்சுருக்கோம். இது கரெக்டாக இருக்கும் ரிலே. ரெண்டாவது கேரியர் இருக்குமா? ஓடிட்டு தான் இருக்கு. இருங்க. மோட்டர் நல்லா தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் ரெண்டாவது கேரியர் வந்து ட்ரிப் ஆகலை. நீங்கள் ப்ரிவென்டர் வச்சு தான் ஆகும். வணக்கம், என் பேர் வீரப்பன். ராமச்சந்திரில் மோட்டர் தான். 5 HP மோட்டர், 10 சேஃப்டி பம்பு, நல்ல முறையில் ஓடுது, பிரச்சனை கிடையாது. 4 ஏக்கர் இருக்கு. இப்போ பாயிறது 3 ஏக்கர் பாஞ்சிட்டு. தண்ணி இப்போ நல்லா 170 இறக்கிருக்கோம். கடையிலேருந்து வந்து பார்த்தாங்க. அர்ஜுன் அண்ணன் சொன்னார், சொல்லி எடுத்தோம். அதான் ஓடுதுண்ணா. திருப்தியாக இருக்குண்ணா. சரி, வாங்க.